அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல வேலையை தந்த தேவன் நான் சோதரிக்கிறேன். இப்போ கொஞ்சம் வசனத்தை பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஜெபிப்போம். சோதனை ஆண்டவரை மத்தியிருக்கிறோம். வேத வசனத்தை பார்க்க போறீங்களா? ஆசீர்வதிங்க. எங்களை நினைத்தரலுங்க, கேட்கிற பிள்ளைகள் நினைத்தரலுங்க ஐயா. மறைத்து வழிபடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். மத்திய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல மத்திய ஆசிரியர் விதமா எழுதிட்டு போறாங்க. அப்பொழுது இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்த பிறகு 3ஆம் அதிகாரத்துல ஆண்டு ஞானஸ்நானம் எடுக்காங்க. வானத்திலிருந்து சத்தம் வருது. 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 17ஆம் வசனத்துல, இவர் என்னுடைய நேசகுமாரன். யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்கல, ஞானஸ்தானம் எடுத்துக்கிடுங்க. முழுக்க ஞானஸ்தானம். அதுக்கு பிறகு அடுத்த ஸ்டேஜ் இருக்கு. அது பவர்ஃபுல் ஸ்டேஜ். முதல்ல நம்ம ஆண்டரை ஏற்றுக்கொள்ளணும், அதுக்கு நல்லா அறிந்து வர்றது, திருப்பி நம்ம ஞானஸ்தானம் எடுக்கணும், அதுக்கப்புறம் உபவாசம் இருக்கணும். அதுதான் மத்திய வாசத்துல தெளிவா 3ஆம் அதிகாரத்துல அதை எழுதிட்டு 4ஆம் அதிகாரத்துல உபவாசத்தை பத்தி எழுதுறார். உபவாசம் இருக்கும் அவர் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து பிசாசானவர் நேரடியாவே வந்து ஆண்டவர்கிட்ட வந்து பேசுறாங்க. அப்ப அங்க பேசும்பொழுது நம்ம அதை பார்க்கும். அப்படின்னா 4ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லிட்டு போறாரு. அப்பொழுது 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையில வனாந்தரம் வரும். அது இயேசு கிறிஸ்து பெர்மிஷன் கொடுத்து வனாந்தரம் வருமா? அண்டசாரசங்கப்படுத்த தேவன் மனிதனாய் அவதரித்ததுனால மனிதனுக்குள்ள காரியங்கள் அப்படி படிப்படியா அவருக்கு செய்ய வேண்டிய அவசியமா இருக்கு. நான் கடவுள், நான் பெரியவன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை இந்த உலகத்துல. யார் என்னென்ன காரியம் செய்யணும் அதை செஞ்சுதான் ஆகணும். இயேசு கிறிஸ்து அவர் தெய்வம், ஆனா மனிதனா பிறந்ததுனால அவர் வந்து மனிதனுக்குள்ள காரியங்கள் அவருக்கு நேரிடுது, சோதிக்கப்படுதாரு. ஒரு இடத்துக்கு கொண்டு போனாரு. அந்த இடம் வந்து வனாந்திரம். அங்கதான் வந்து சோதிக்க முடியும். நம்மளுக்கும் வனாந்திரம் வரும். அதுல நம்ம கூட இயேசு கிறிஸ்து இருப்பாங்க. ஆனா அங்க இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாங்க நம்ம அதை பார்க்கலாம். இப்ப நான் பார்த்தோம் அப்படின்னா 1ஆம் அதிகாரத்துல ஆவியானவரால் வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1-2. அவர் இரவு பகல் 40 நாள் உபவாசமாக இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. சயின்ஸ் பிரகாரமாக ஒரு மனிதன், நல்லா தடகாத்திரமா இருக்க மனிதன் கிட்டத்தட்ட 40 நாள் இருக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் நிறைய பேருக்கு இருக்க முடியல. சாது சுந்தர் 40 நாள் இருந்து பார்த்தாங்க, மயங்கிட்டாங்க. அந்த 40 நாளுக்கு முன்பதாகவே மயங்கின உடனே அந்த எந்த கிராமத்து வாசி ஏதோ ஒரு மனுஷன் இருக்கான்னு சொல்லி அவர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க. ஆனா எங்க இயேசு கிறிஸ்து பாவமே இல்லாம, கெட்ட சிந்தையே இல்லாம, பொய்யே இல்லாம இருக்கிறனால மனிதனா 40 நாள் இரவும் பகலும் அப்படின்னு மத்திய ஆசிரியர் எழுதிட்டு போறாரு. உபவாசம் இருக்கிறாங்க. அப்போ அவருக்கு பசி உண்டாயிட்டு. அப்பொழுது 3ஆம் வசனத்துல, அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்துல வந்து, நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றார். ஆண்டவருக்கு பவர் இருக்கிற தேவன் இந்த உபவாசத்தை கெடுக்கிறதுக்கு பிசாசு சோதனைக்காரன் இங்க மத்திய வாசல் எழுதிட்டு போறாரு. இந்த சோதனைக்காரன் ஏன் அது பிசாசு, அசுத்த ஆவி. அந்த ஆவியை பத்தி மத்திய வாசல் சொல்லிட்டு போறாரு. இவன் சோதிக்கிறவன். இவன் என்னைக்கு விழுந்தானோ அன்னைக்கே இவனை வந்து அடியோடு அழிச்சிருக்கணும். ஆண்டவர் ஒரு நோக்கத்துக்காக வைத்திருக்கிறார். அப்ப அவன் இயேசு கிறிஸ்துவை வந்து நின்று சோதிக்கிறான். அந்த கல் அப்பமாங்க, அவன் நல்லா பவர் இருக்க. அப்ப ஆண்டவர் சொன்ன இது உபவாச நாள். அவர் வந்து முன்னால செய்தவுடைய காரியங்கள் அவனுக்கு தெரியுமோ என்னமோ தெரியல. இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் செய்வாருன்னு பிசாசுக்கு தெரியும். ஏன்னா அப்பா வந்து 4000 5000 அப்போல்லாம் ஆண்டு கொண்டு வராங்க ஜோம் பண்ணி. அப்ப இப்பவுமே செய்யட்டுமே அப்படின்னு சொல்றான். அதுக்கு வேலை உண்டு. நம்மளுக்கும் அற்புதம் நடக்க வேலை உண்டு. அதுக்கு முன்பதாக உபவாசம் இருக்கணும். எங்க உபவாசத்துல ஆண்டு பட்டினியா இருக்காங்க, தண்ணி குடிக்காம சாப்பாடு இல்லாம இருக்கிறாங்க. அப்போ வந்து ஆண்டு சொல்றாங்க பிசாசுட்டு. அவர் பிரதியுத்தரமாக 4ஆம் வசனத்துல, மனுஷன் 40 நாளை மாத்திரம் இல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொன்னார்.
ஒவ்வொரு வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலையும் பைபிள நம்ம நினைக்கணும்னு இயேசு கிறிஸ்து சொல்றாங்க. எங்க ஆண்டவர் சோதிக்கப்படுறாங்க, பைபிள்ல சொல்றாங்க. பலவீனமா இருக்கிறாங்க, பசியா இருக்கிறாங்க, பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. வார்த்தையினால மனுஷன் பிழைப்பான். அவையை தப்பிச்சான்னு சொல்லி 2வது இடத்துக்கு பிசாசு கொண்டு போறான். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்தை கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, பிசாசு ஆண்டவர் கொண்டு போக முடியாது, ஆனா சோதிக்கும் பொழுது ஆண்டவர் அனுமதிக்கிறாங்க. நம்மளே ஆண்டவர் சோதிக்கும் பொழுது நம்ம ஒரு சில காரியங்கள் நம்ம அனுமதிப்பாங்க, நம்மளுக்கு இஷ்டமே இருக்காது. எங்க ஆண்டவர் பிசாசு கூட்டு போய் தேவாலயத்தில் உப்பரிகையில கொண்டு போய் அவரை நிப்பாட்டிட்டு, நீர் தேவனுடைய குமாரன், 6வது வசனம், மத்தேயு 4ஆம் அதிகாரம் 6வது வசனம், நீர் தேவனுடைய குமாரன், நீர் தேவன், தேவனுடைய குமாரன், நீர் தேவன் ஐயா, தேவனுடைய குமாரன் யானால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளை இடுவார், உமது பாதம் களில் இடாதபடிக்கு அவர்கள் உம்மை கைகள் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதா எழுதியிருக்கிறதே என்று சொன்னான். ஆண்டவர் பைபிள்ல எழுதிருக்கியா அப்பத்தினால மாத்திரமே சொன்ன உடனே 2வது பிசாசு பாருங்க, பைபிள்ல சங்கீதம் எழுதப்பட்டிருக்கு, நீர் குதியுமையா, நீர் தேவன் தானே, தேவனுடைய குமாரன் தானே, தேவத்துல வந்து ஏந்துவாங்க அப்படின்னு அவர் ஆண்டவர்கிட்ட சொல்லுதான். அவனுடைய அதிகாரத்தை பயன்படுத்த சொல்லுதான். யாரு சொல்லியோ நம்மளுடைய அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது. இயேசு கிறிஸ்து சொல்லிதான் நம்ம அதிகாரமோ பணமோ அதை நம்ம பயன்படுத்தணும். அதற்கு இயேசு 7ஆம் வசனத்துல உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாரதிருப்பாய் என்றும் எழுதியிருக்கிறதே. எல்லா சூழ்நிலையும் வசனத்தை தான் நம்ம கொண்டு வரணும்னு சொல்லி மத்திய ஆசிரியர் மூலமா நம்மளுக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாங்க. நம்மளுக்கு தாழ்வோ உயர்வோ கீழேயோ மேலேயோ கஷ்டமோ நஷ்டமோ எல்லா காரியத்திலும் பைபிளையே நம்ம கொண்டு வரணும். அப்ப 2வது பரீட்சை ஆண்டு சொல்றாங்க, நீ உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாய். நான் மனுஷனா வந்தாலும் தேவன், நான் உனக்கு தேவன் பிசாசுக்கு சொல்றார். நீ உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராது இந்த பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கேன். உன்னை பிசாசு விட்டுட்டான். 3வது சோதிக்கிறான் இயேசு கிறிஸ்துவ. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தில் சகல ராஜ்யங்களையும் அவர்களின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். மனுஷனாதான் வந்திருக்காரு ஆண்டவர் அப்படின்னு சொல்லி, நீர் என்னை பணிந்து கொள்ளும். அந்த பிசாசுக்கு தெரியும் இவர் பணிந்து கொள்ள மாட்டார், ஆனாலும் சோதிக்கிறான். நம்ம ஒரு சில காரியத்தை செய்ய மாட்டோம், ஆனாலும் நம்மளை சோதிப்பாங்க சிலவங்க. எங்க ஆண்டு சொல்றாரு, அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே, தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆறுதல் செய்ய என்று எழுதியிருக்கிறதே என்றார். தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக, தேவனாய கர்த்தரை ஆராதனை செய்ய அப்பாலே போ அப்படிங்கிறார். 3வது டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல அப்பாலே போன்னு சொல்லல, 2வது அப்பாலே போன்னு சொல்லல, 3வது சொல்லிட்டார். அவன் டைம் முடிஞ்சிட்டியா, நீ 3 தான் உனக்கு சான்ஸ் என்ன சோதிக்க, அப்பாலே போ அப்படின்னு சொல்றாரு. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவையில்லாத காரியத்துக்கு மூலமா நம்ம சோதிக்கப்படுதமா, அந்த கொஞ்சம் அப்படியே விடுவோம். ஃபர்ஸ்ட் செகண்ட் இதே மாதிரி ஸ்டார்டிங்ல நம்ம விட்டு பிடிக்கலாம். திரும்ப 2வது 3வது வரும்போது அப்பாலே போன இயேசு கிறிஸ்து நாமத்தை நம்ம உபயோகிக்கணும். மேலே வானத்தில் கீழே பூமியில் அவர் நாமத்திலே வேற நாம அருளப்படல, அப்பாலே போ அப்படிங்கிறாரு. 11 வசனம், 14 மத்தேயு 4ஆம் அதிகாரம் 11 வசனம், அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு, இங்க பிசாசின் அவர் ஆசிரியர் சொல்றாரு. ஸ்டார்டிங்ல சோதனைக்காரன் சொன்னாரு, இங்க பிசாசுன்னு சொல்றாரு. அவன் பிசாசு தான். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 11 வசனம் வரை நம்ம வாழ்க்கையில உள்ள அதிசயம் செய்யும்படியான அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. நீங்க உபாசம் இருக்கும் பொழுது தேவதூதர்கள் உங்கள்கிட்ட வருவாங்க. நானும் தேவதூதரை பார்த்திருக்கேன், நீங்களும் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து மனிதன் தேவனா இருக்கும் பொழுது தேவதூதர்கள் உதவி செய்தாங்க. அதே நேரத்துல தேவதூதர்கள் வந்து உதவி செய்யணும் அப்படின்னா 3ஆம் அதிகாரத்துல பார்த்தா இவர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க, பிதாவானவர் அவர்கிட்ட ஓப்பனா பேசினாங்க. அடுத்த இவர் உபாசம் இருக்கிறார், தேவதூதர்கள் இறங்கி வந்துட்டாங்க. மனிதனா பிறந்த தேவன், நீங்களும் உபாசம் இருக்கும் பொழுது தேவதூதர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. வாழ்க்கையில தேவதூதர்கள் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய அவசியமா இருக்குது. பைபிள்ல பார்த்தோம் அப்படின்னா தேவதூதர்கள் நிறைய வேலையில வராங்க, தேவனுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யறாங்க. பரிசுத்த ஆவியானவர் வல்லமா இறங்குறார், தேவனுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யறாங்க. உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில, கிறிஸ்துவ வாழ்க்கையில உபவாசம் மிகவும் அவசியமானது. உபவாசம் இல்லாமல் நம்ம கிறிஸ்தவங்க கிடையாது. கிறிஸ்துவை பின்பற்றுவர்கள் கிறிஸ்தவர்கள். இங்க ஆண்டவரே உபவாசம் இருக்காங்க அப்படின்னா நீங்களும் நானும் ஏமாத்திரம். அவரோட நம்ம பணக்காரங்களா, அவரோட நம்ம அதிகாரம் படைத்தவரை அவருக்கு மேலையா இல்ல. மத்திய மாசம் தெளிவா எழுதாரு. ஃபர்ஸ்ட் ஞானஸ்தானம், அடுத்த உபவாசம், அதுக்கு பிறகு என்ன நடக்குன்னு பாருங்க. அதே 4ஆம் அதிகாரத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவர்
அவருடைய கீர்த்தி சீரியா, அதே 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பார்த்தோம். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கு பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்திருந்தவர்களையும் இங்க உபாசம் இருந்து ஆண்டு ஜெயித்ததுனால நீங்களும் உங்களால முடிந்த உபாசம், இங்க ஆண்டவர் 40 நாள் இருக்கிறாங்க. நீங்க உங்களால முடிஞ்ச உபாசம் இருக்கலாம். வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் இருக்கலாம். உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது நீங்க இதே மாதிரி 40 நாள் கூட இருக்கலாம், 30 நாள் இருக்கலாம், 20 நாள் இருக்கலாம், 10 நாள் இருக்கலாம், 5 நாள் இருக்கலாம். உங்க காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். உங்க பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பார், குறைகளை மாற்றுவார், பலவீனத்தை மாற்றுவார், வியாதியை மாற்றுவார். இங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய கீர்த்தி, இவர் உபாசம் இருந்ததுனால, ஞானஸ்நானம் எடுத்ததுனால அவருடைய கீர்த்தி, அவர் பேர் ரொம்ப பெருகிற்று. பலவித வியாதிகளையும் வேதனைகளையும், வியாதிகளை வேதனை அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். உபாசம் இருக்கும் பொழுது பவர் வெளிப்படும், ஆண்டுடைய வல்லமை வெளிப்படும். இயேசு கிறிஸ்து மனிதனை அந்த வல்லமை பெற்றுக்கொண்டார். அநேகருக்கு சுகம் கொடுக்கிறார். சும்மா சுகம் கொடுக்க முடியாது. உபாசம் இருந்து ஆண்டவர் அந்த வல்லமை பெற்றுக்கொண்டு அவர் சுகம் கொடுக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் அந்த வல்லமை வேணும் அப்படின்னா உபாசம் இருந்த பிரியமானவர்களே, ஊழியக்காரன் தான் இருப்பாங்கன்னு கணக்கு இல்லை. நீங்களும் இருக்கலாம், விசுவாசி இருக்கலாம், அவரை நம்பர்களும் இருக்கலாம். இங்க யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றாங்களோ, பேதுரு விதமா சொல்றாரு, அவங்க ராஜாவும் ஆசாரியர்களும். இப்ப நீங்க ராஜாவும் ஆசாரியர்களும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க. நீங்க உபாசம் இருக்கும்போது உங்களுக்கு அற்புதம் செய்வார், உங்க பிள்ளைகளுக்கு செய்வார், உங்க மூலமா மற்றவங்களுக்கு செய்வார். இந்த மசீதை பாருங்க, 4ஆம் அதிகாரம் 1-11 வரை பாருங்க. ஆச்சரியம், அதிசயம், அற்புதம் நிறைஞ்சிருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்வார். இப்ப நம்ம ஜெபிப்போம். சோதர ஆண்டவரே, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1-11 பார்த்தோம். கேட்கிற பிள்ளைகள் வறுமையில இருந்து அந்த உபவாசம் வறுமையை மாற்றும், வியாதியில இருந்து அந்த உபவாசம் வியாதியை மாற்றும், வேதனையில் இருந்தா அந்த உபவாசம் வேதனையை மாற்றும். ஆண்டவரே, அவங்களுக்கு புரிய கிருபை செய்யுங்க. உபாசம் இதுவரை இல்லைன்னா இனிமேல் இருக்க கிருபை செய்யுங்க. அவங்களுக்கு பலன் கொடுங்க, ஞானம் கொடுங்க. இப்ப சோர்வு இருந்தா மாற்றுங்க, வியாதி இருந்தா மாற்றுங்க, வறுமை இருந்தா மாற்றுங்க, கடன் இருந்தா மாற்றுங்க. ஆண்டவரே, கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அப்படியே செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.